Giottus பண்றேன். ஓகேண்ணா. ஸ்கிரீன் தெரியுதுண்ணா? ஆமாண்ணா தெரியுதுண்ணா, சூப்பரா தெரியுது. ஓகே, ஜியோட்டஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நீங்க செல் பண்ணும்போது வந்து அமௌண்ட் கம்மியா வருது அப்படின்னு தானே சொன்னீங்க. ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜியோட்டஸ்ல அதுல இருக்கிற என்ன கரன்சி வேணாலும் இருக்கும். சரிங்கண்ணா. ஸோ இதுல என்ன கரன்சி நீங்க வந்து செல் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, பையிங் வால்யூமும் செல்லிங் வால்யூமும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க வந்து இங்க என்ன கரன்சியா வந்து செல் பண்ணுவீங்க? ரிப்பிளா இல்லைன்னா பிடிசியா கொண்டு வந்து செல் பண்ணுவீங்களா? ரிப்பிள் தான் மோஸ்டா ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பிள் தானே. சரி, ஃபர்ஸ்ட் ரிப்பிள் வந்து நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, இங்க வந்து இது வந்து செல்லிங் பிரைஸ் ரைட் சைடு உள்ளது, லெஃப்ட் சைடு உள்ளது இது வந்து பையிங் பிரைஸ். சரி, அதாவது பை பண்றவங்க போடக்கூடிய பிரைஸ், அதாவது பிட் ஆர்டர், ஆஸ்க் பிட் பிரைஸ், ஆஸ்க் பிரைஸ். ஸோ நீங்க வந்து இதுல வந்து செல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க உங்களோட இது எங்க இருக்கணும்னா இதை தான் பார்க்கணும், இந்த பிரைஸ் லெஃப்ட் சைடு உள்ளது. ஸோ அப்போ இங்க ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் உள்ள கேப் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ரெண்டுக்கும் உள்ள கேப் தான் ஸ்ப்ரெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரியா, ஸ்ப்ரெட் வந்து ஜியோட்டஸ்ல வந்து லிக்விடிட்டி இன்னும் வந்து டைட் லிக்விடிட்டி கொண்டு வரல. ஸோ அதனால வந்து எல்லா டைமும் வந்து வால்யூம் வந்து எல்லா பெயர்லையும் இருக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி செல் பண்ணிக்கணும். அவங்க வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து தப்பா செல் பண்ணா கூட அது வந்து ப்ராப்ளம் இல்லாம செல் ஆயிரும். ஆனா இப்போ உள்ள கண்டிஷனுக்கு வந்து என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற வால்யூமுக்கு தான் உங்களால செல் பண்ண முடியும். ஸோ அப்போ நீங்க வந்து இப்போ வந்து 2000 ரிப்பிள் காயின் இங்க கொண்டு வரீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இங்க செல் குவான்டிட்டி பாருங்க, 800 செல் தான் வந்து 22 ரூபாயில இருக்கு. 800 காயின் தான் இந்த பிரைஸ்ல செல் பண்ண முடியும். அடுத்து பாருங்க 129 காயின் தான் இந்த பிரைஸ்ல செல் பண்ண முடியும். அடுத்து 1351 காயின் இந்த பிரைஸ்ல தான் செல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நீங்க வந்து டைரக்டா லிமிட் இல்லாம சாரி லிமிட் ஆர்டர் வச்சுக்கிட்டு இங்க வந்து இந்த பிரைஸ்லயோ இதுலயோ எதுல நீங்க பிரைஸ் கொடுத்து செல் பண்றீங்களோ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ பாட்டம் பிரைஸ் வைக்கிறீங்கன்னா மேல உள்ள எல்லா ஆர்டரும் கவர் ஆகி உங்க குவான்டிட்டி எவ்வளவு முடியுதோ அது வரைக்கும் வந்து செல் ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த ஒரு பிரைஸ் 22 ரூபாய் 261 வச்சு நீங்க செல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த 818 காயின் தான் உங்களுக்கு வந்து செல் ஆகும். ஏன்னா குவான்டிட்டி இவ்வளவுதான் வாங்குறதுக்கு இருக்காங்க இந்த பிரைஸ். ஸோ அடுத்து என்ன ஆகும்னா பிரைஸ் வந்து நிற்கும், வெயிட்டிங்ல இருக்கும். இந்த சைடு வந்து ஆட் ஆயிரும், ரைட் சைடு வந்து உங்க பிரைஸ் ஆட் ஆயிரும், பேலன்ஸ் காயின். அடுத்து என்ன ஆகும்னா யாராவது வந்து வாங்கினா அந்த பிரைஸ்ல பை ஆகும், அப்படி இல்லைன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த பிரைஸ்ல தான் நம்ம வந்து வாங்க முடியும், அப்படி இல்லைன்னா. ஸோ இவ்வளவுதான் வால்யூம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்து இங்க கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு வால்யூம் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ 2000 காயின் ரிப்பிள் காயின் கொண்டு வரீங்க அப்படின்னா பினான்ஸ்ல இருந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அப்போ நம்ம வந்து இங்க 2000 காயின் இங்க வந்து செல் பண்ணணும்னா இந்த 3 பிரைஸுக்கு போயிடும், இங்க வரைக்கும் வந்துடும், கீழே வரைக்கும். இந்த பிரைஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபைனல் பிரைஸா இருக்கும். ஒரேடியா, அதாவது இன்ஸ்டன்ட் செல்லு பிரைஸ்ல தான் செல் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுல தான் நீங்க கால்குலேட் பண்ணணும், இந்த பிரைஸ் தான். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து இப்போ உங்களுக்கு நீங்க இந்த பிரைஸ்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து ஒரு 20,000 ரூபாய் வருதுன்னா இந்த பிரைஸ்ல பண்ணீங்கன்னா ஒரு 19,000 ரூபாய் தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க இந்த உடனே இன்ஸ்டன்டா செல் பண்ணணும்னா நல்லா ப்ராஃபிட்ல இருக்கு, இங்கேயும் வந்து இன்டர்நேஷனல் பிரைஸோட கொஞ்சம் அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்டா செல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே இது நீங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்டா செல் பண்ண தேவையில்லை, எனக்கு வந்து இந்த ப்ராஃபிட் இது போதாது, இந்த பிரைஸ்ல தான் மொத்தமா செல் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஒரு பிரைஸை சூஸ் பண்ணி இந்த ஒரு பிரைஸ் இல்ல இந்த பிரைஸோட நீங்க அதிகமா போடலாம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 22 ரூபா 413 பைசா இருக்கு. சரியா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 இதுக்கும் கேப் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 காசு இருக்கு டிஃபரெண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதுல போடலாம் 22.4ன்னு போடலாம், லிமிட் ஆர்டர் சூஸ் பண்ணி செல்ல சூஸ் பண்ணிட்டு லிமிட் ஆர்டர் வச்சுட்டு இங்க வந்து மேனுவலா நீங்க குவான்டிட்டி எவ்வளவு இருக்கும், இதுல வந்து என்ன 0ன்னு இருக்கு, இதுல வந்து நீங்க ரிப்பிள் வச்சிருந்தீங்கன்னா இதுல குவான்டிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து எவ்வளவு காயின் 2000 காயின்னா 2000 ஆட் பண்ணிட்டு 22.4ன்னு போட்டீங்கன்னா போட்டு நீங்க வந்து செல் போட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ரூபாய் 44,800 ரூபாய். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஆர்டரா உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும், பிளேஸ் ஆகி பெண்டிங்ல நிக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ப்ராஃபிட்டபிளா செல் பண்ணணும்னா இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்.
ஓகேண்ணா. அப்பதான் வந்து உங்களுக்கு நீங்க 20,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, 20,000 ஃபுல்லா வந்து வரும். ஃபுல்லாவோ அதோட கொஞ்சம் கூடயோ வரும். அதே இது நீங்க இன்ஸ்டன்டா வந்து இந்த பிரைஸ்ல இதுல எல்லாம் செல் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்ல இருந்தாலோ ஆர் வந்து இந்த பிரைஸ் மத்த நீங்க அங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிரைஸை விட அதிகமா இருந்தாலோ மட்டும்தான் பண்ணணும். ஓகேண்ணா. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா நீங்க இப்போ இனி என்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வந்து இங்க கடைசி இருக்கிற ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த ஆர்டர் தான் ஃபைனலா இருக்கு. 22 ரூபா 41 பைசா. சரியா? ஸோ அதை விட நீங்க கம்மியா போட்டீங்கன்னா உங்க ஆர்டர் ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ அப்போ யாரு வாங்கினாலும் உங்க ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் பை ஆகும். இந்த பாருங்க ஆர்டர் போயிட்டு அந்த ஆர்டர் பை ஆயிடும். யாரோ வந்து பை பண்ணிருக்காங்க. புரிஞ்சுதா? 22 ரூபா 43 பைசா. ஸோ யாரோ வாங்கியிருக்காங்க. ஓகே, அது போயிடுச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நீங்க வந்து இது இப்போ பாத்தீங்கன்னா கடைசி பிரைஸ் இது 22 ரூபா 589 இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து 22 ரூபா 580 போடலாம், 500 போடலாம். அதாவது இந்த பிரைஸை விட கொஞ்சம் கம்மியா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். ஸோ அப்போ யார் வாங்கினாலும் உங்க ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. ஸோ அப்போ இந்த பிரைஸ் இந்த நீங்க செல் பண்ண போட்ட பிரைஸுக்கும் இதுக்கும் நியரஸ்டா யாரும் வந்து பை ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதே பிரைஸ்லயே செல் பண்ணிடலாம். அது இந்த பிரைஸ்ல நீங்க எதுல செல் பண்ணாலும் இன்ஸ்டன்டா செல் ஆகும். ஆனா இங்க நீங்க வந்து போட்டு லிமிட்ல போட்டு வச்சீங்கன்னா இந்த இடத்துல வெயிட்டிங்ல இருக்கும். ஸோ அதுக்கு பிறகு எப்போ உங்களுக்கு ஆர்டர் வந்து யாராவது வாங்குறாங்களோ அப்பதான் செல் ஆகும். ஸோ பொதுவா வந்து நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லிமிட்ல போட்டு தான் செல் பண்ணுவோம். ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் எல்லாம் பண்ணும்போது நமக்கு அதுவே வந்து ஒரு 1000-2000 ரூபாய் ப்ராஃபிட் கொடுக்கும். அதே இன்ஸ்டன்டா செல் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். நீங்க வந்து உங்களுக்கு வந்து பாதி பாதியா பை ஆகுது. அது வந்து பாதி பாதியா பை ஆகுதுன்னா என்னன்னா எல்லாருமே மொத்தமா வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்க 2000 காயின் இதுல செல் போடுறீங்கன்னா சிலர் வந்து 500 வாங்குவாங்க, சிலர் 1000 வாங்குவாங்க. ஸோ அப்படி ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா தான் செல் ஆகும். ஸோ ஜியோடஸ் யூஸ் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே இது நல்லா லிக்விடிட்டி வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பிரைஸுக்கும் இந்த பிரைஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கா. இப்போ 22.58 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து 22.56 657 டைட்டா இருக்கும் ஸ்ப்ரெட் ரெண்டுக்கும். அப்போ நீங்க வந்து இதுல லிமிட் எல்லாம் போட வேண்டாம். டைரக்டாவே வந்து நீங்க வந்து இருக்கிற பிரைஸ் செல் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் நீங்க ஜியோடஸ் யூஸ் பண்றீங்கன்னா இந்த லிமிட்ல நீங்க வந்து போட்டு பார்த்து மெதுவா வந்து செல் பண்றது இனிமே வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா இந்த காயின்ல தான் இவ்வளவு ஓரளவாவது வந்து டைட்டா இருக்கு. கேப் இருக்கு பாருங்க. 22.261 22.500. ஸோ ஸ்ப்ரெட் அதிகம் தான் இருக்கு. இதே ஓரளவு. ஆனா இதே இது வேற காயின் எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப கேப் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிடிசி காமிக்கிறேன் பாருங்க. 8,87,000 இருக்கு. சரியா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இங்க வந்து 8,92,000 ரூபாய். ஸோ நடுவில் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5,000 ரூபாய் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ அப்போ நீங்க இங்க இப்போ ஒரு பிட்காயின் நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல நீங்க போட்டு செல் பண்ணீங்கன்னா அது யாரும் வாங்கும் போது உங்களுக்கு வந்து 5,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும். அதே இது இங்க செல் பண்ணீங்கன்னா 5,000 ரூபாய் லாஸ் ஆகும். அது 1 பிட்காயின். ஸோ நீங்க நம்ம அமௌண்ட் கம்மியாக அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். 1,000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். ஸோ என்னைக்குமே அதனால நீங்க வந்து இந்த பிரைஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா மட்டும்தான் இந்த பிரைஸை செல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இதுதான் நம்மளோட பிரைஸ். ஸோ இதை விட கொஞ்சம் கம்மியா நீங்க போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் நீங்க இதுல போட்டு பிளேஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்டா வந்து உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, இங்க பார்த்தாலே தெரியும். இங்க யாரோ ஒருத்தர் வந்து இப்போ பிளேஸ் பண்ணிருக்காங்க 89 19. ஸோ இதை விட கம்மியா போட்டிருக்காங்க பாருங்க. அவன் எதுக்கு இதை விட கம்மியா போடுறாங்கன்னா இந்த பிரைஸ்ல செல் பண்ணா 5,000 ரூபாய் கம்மியா கிடைக்கும். இந்த பிரைஸ்ல செல் பண்ணாங்க பாருங்க, அதுக்கு பிறகு 1 ரூபாய் கம்மியா போடுறாங்க பாருங்க யாரோ ஆர்டர். எல்லாருமே லிமிட்ல தான் வாங்குறாங்க. தெரியுதா? ஸோ இப்படி போட்டாதான் நமக்கு வந்து அதுல ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட். நீங்க வந்து சில நேரம் வந்து லேட் ஆகும். நல்ல ஒரு மார்க்கெட் மூவிங் டைம்ல எல்லாம் போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து லிமிட் ஆர்டரே உடனே செல் ஆயிரும். முக்கியமா வந்து ரிப்பிள் பிட்காயின்லாம் வந்து எப்பவுமே வந்து ஓரளவு ஜியோடஸ்ல நல்லாவே வந்து வால்யூம் இருக்கும். அவங்க கூடிய சீக்கிரம் பை வாங்குறது இதே மெத்தட் தானே? பை வாங்குறது என்ன பண்ணணும்னா இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு நீங்க ஆர்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து இது ரிப்பிள் வாங்க போறீங்க. இப்ப வாங்குனீங்கன்னா இந்த பிரைஸ்ல வாங்கினா இன்ஸ்டன்டா வாங்கிடலாம். 22 ரூபாய் 57 காசு. ஸோ ஆனா இன்டர்நேஷனல் பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா
XRP to INR. ஸோ இன்டர்நேஷனல் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹21.38. பொதுவாக வந்து ₹1 டிஃப்ரெண்ட் இருக்கும் சரியா. ஒரு 80 காசு டு ₹1 வந்து என்னைக்குமே வந்து மார்க்கெட் ப்ரைஸோட இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்க, இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாங்குற ப்ரைஸ் கூட ₹22.57. அதிகமா இருக்கு, ரொம்ப அதிகம் சரியா. இப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம வந்து சீப்பா வாங்கினாதான் பெஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க பாருங்க ₹22.413 ஒருத்தர் ஆர்டர் போட்டிருக்காரு சரியா. ஸோ இதுல வந்து வால்யூம் பாருங்க 3 ரிப்பிள் தான் அவர் வாங்குறதுக்கு போட்டிருக்காரு. ஸோ நீங்க வந்து இந்த பிரைஸ்லயே போட்டு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல போட்டு வைக்கவா? என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல தான் நம்ம ஆர்டர் இருக்கணும். பை பண்ணும்போது இப்போ வந்து 22.413 இருக்கா. ஸோ இதுக்குள்ளேயே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா 412 410 சொல்லி இதுக்கு மேல கூட நீங்க போட்டு வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா யாராவது வந்து செல் பண்ணுவாங்க தெரியுமா, செல் பண்ணும்போது நம்ம ஆர்டர் பிரைஸ் ஆகும். என்னைக்குமே வந்து அதே மாதிரி ஏதோ அவங்களே சடனா ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய பம்ப் ஆக போகுது இப்போ அப்படின்னா நீங்க வந்து பார்க்கணும் உங்க பை பிரைஸும் செல் பிரைஸும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கா. சடனா நீங்க வந்து இந்த பிரைஸ்ல வாங்கிட்டு போயிடலாம். இப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்லோவா இருக்கு. ஸ்லோ மூவிங் டைம்லாம் வந்து வந்து வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவா வந்து மார்க்கெட் எப்போனா பிட்காயின் மார்க்கெட் கிரிப்டோ மார்க்கெட் வந்து ஈவினிங் மேலதான் செம்ம மூவ் இருக்கும். ஸோ அப்போ பகல் நேரம் ஃபுல்லாவே வந்து என்ன இருக்கும்னா இந்த மாதிரி நார்மலா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து எப்போ பை பண்ணாலும் லிமிட் ஆர்டர் போட்டு பை பண்ணிக்கணும். செல் பண்ணும்போதும் லிமிட் ஆர்டர் போட்டு செல் பண்ணிக்கலாம். கடைசி பிரைஸோட கொஞ்சம் கூட போடுங்க, போட்டிங்கன்னா டாப்ல நிற்கும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக செல் பண்ணிட்டு போகலாம். இன்ஸ்டண்டா செல் பண்றதோட லிமிட்ல செல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட். அதே மாதிரி இன்ஸ்டண்டா இந்த பிரைஸ்ல வாங்குறதுக்கும் இந்த பிரைஸ்ல வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. அதனால அப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க கூட அமௌண்ட் இப்போ அந்த 1000 ரிப்பிள் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு 500 ரிப்பிள் வந்து ₹22.441 அடுத்து ₹22 கொஞ்சம் 42 பைசா 43 பைசா. ஸோ அந்த 1000 காயினை கூட 2-3 ஆர்டரா கூட பிரிச்சு கூட போடலாம். ஸோ அப்படி போட்டீங்கன்னா கூட நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து யாராவது வந்து செல் பண்ண உங்களுக்கு வந்து புக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து இங்க பாத்துக்கணும் ₹22.400 இப்போ நீங்க போட்ட ஆர்டர் இந்த பிரைஸ் இதான் உங்க ஆர்டர்னு வச்சுக்கோங்க. ரிப்பிள் காயின் நீங்க 3 ரிப்பிள் போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் யாரும் வந்து செல் ஆர்டர் வந்து இதுக்கு நியரஸ்டா போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 413 இங்க இருக்கு, நீங்க வந்து அங்க வர 450 போடுறாங்கன்னா நீங்க வந்து தாராளமா அதையே டைரக்டா வாங்கிட்டு போயிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்ல. ஆனா கேப் ரொம்ப இருக்கும்போது கண்டிப்பா லிமிட் ஆர்டர் தான் போட்டு வாங்கணும். ஸோ இதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பிரைஸா நீங்க மார்க்கெட்ல வச்சுட்டு ₹20,000 செல் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வருவீங்க. ஆனா நீங்க வந்து மொத்தமா அதை செல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஆர்டர் இதுல செல் ஆகும்போது பிரிஞ்சிடும். பிரிஞ்சு லாஸ்ட்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ₹1000 ₹1500 கம்மி ஆகும். நீங்க பண்ண மிஸ்டேக். சரிங்கண்ணா.